என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சுங்க. இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் போகிறோம். நான் எப்படி போகிறதுன்னு ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் டூரில் கூட போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் நடக்கவே இல்லை. ரொம்ப நாளாக திருச்செந்தூர் முருகன் என்னை வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. நானும் எப்படி எப்படியோ பார்த்துட்டேன், ஆனால் முடியவே இல்லை. இன்றைக்கி கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பஸ்ஸெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணேன், அப்போல்லாம் போக முடியல. நான் எஸ்சிடிசி பிளான் பண்ணி தான் போனேன். அந்த பஸ்ஸு நான் போகவும் மூவ் ஆகிட்டு அதில் போக முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு புது பஸ் ஸ்டாண்டில். அதில் நான் ஏறிட்டேன். நான் காலையில் ஒரு 10:30 மணி போல் தான் தஞ்சாவூர்லேயே ஏறினேன். அங்கே பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு நான் போகிறதுக்கு. தஞ்சாவூர் டு மதுரை, மதுரை டு திருச்செந்தூர் அப்படி போனேன் நான். திருச்செந்தூர் போய் இறங்கினோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்மளும் திருச்செந்தூர் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திருச்செந்தூர் போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அதை விட திருச்செந்தூர் முருகனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க. இங்கே ஒரு பேர் போகிறாங்க பாருங்கள். அவங்க பஸ்ஸில் நம்மளோட தான் வந்தாங்க. அவங்க திருச்சியிலேருந்து வந்தாங்களாம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் நாங்களும் கோயிலுக்கு தான் போகிறோம், வாங்க எங்களோட அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஒன்றா தான் வந்தோம். நல்லா நீட்டான ஃபேமிலியாக இருந்தாங்க. கோயில் செம்மையாக இருக்குங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட். ரெஸ்ட் ரூமு, செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. அங்கே போனீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் 100 ரூபா, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொது தரிசனம் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முருகா என்னப்பா இது சோதனை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தேன். சரி சுற்றி சுற்றி பார்ப்போம். நம்ம நிறைய வீடியோஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம், பணம்லாம் வாங்கிட்டு அனுப்புகிறாங்கன்னு. அது மாதிரி அனுப்புகிறாங்களான்னு பார்க்கலான்னு போனேன். போய் கோயிலே ஒரு 2 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பையன் தென்பட்டாப்பில், தம்பி இது மாதிரி நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம்ப்பா, சேர்த்து அனுப்ப முடியுமா சாமி பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயோ முடியாதுக்கா, சன்னதியெல்லாம் சாத்திட்டாங்க, சாத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நான் வந்துட்டேன். அந்த பையன் திரும்ப அக்கா அக்கான்னு கூப்பிட்டாப்புல. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுங்கக்கா, உடனே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் தம்பி அந்த 500 ரூபாய் எடுத்துகிட்டு தான்ப்பா தஞ்சாவூர்லேருந்தே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, சரி சரி நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்தே நான் 500 ரூபா கொடுத்தேன். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாதுங்க, 500 ரூபா கொடுத்தது நல்ல ஒர்த்து. எப்படியா இருந்தாலும் நம்ம டிக்கெட்டே எடுத்திருந்தாலும் 200 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட் அது மாதிரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகிருக்கும். முருகனை நினச்சி வந்ததுக்கு முருகன் நம்மளை கைவிடல. அவங்க அந்த பையன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் சாமிக்கிட்டே விட்டுட்டாங்க. இப்படி போய் டேர்ன் பண்ண உடனே முருகனை பார்க்கலாம், அந்தளவுக்கு சீக்கிரம் போய் விட்டுட்டாங்க. அங்கே நின்றுட்டு இருந்தவங்கலாம் சொன்னாங்க, ஏங்க நாங்கள் 3 மணிலேருந்து நின்றுட்டுருக்கோம், இப்போ 9 மணிக்கு தான் நாங்கள் சாமி பார்க்குறோம், நீங்கள் என்னென்னா டக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே போன உடனேவே நிறைய பேர் பேசிக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வந்தீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நான் எவ்வளோ தேவலாம், ஒவ்வொருத்தவங்க 2000, 1000, 3000 ஒரு ஆளுக்கு அப்படிலாம் கொடுத்து வந்திருக்காங்க. லாங்லேருந்து வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்களுக்கு அமையிறதை பொறுத்து இருக்குது. உண்மையிலே அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லக்கா அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனவுடனே அந்த டேர்னிங்லேயே பார்த்திங்கன்னா சாமி இருந்தாங்க. அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. ஒரு ஐஜி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அதனால் சந்தன காப்பு போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. திருச்செந்தூர் முருகனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என் மனசெல்லாம் கிட்டத்தட்ட 3 மாதமாக திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஒரு வழியாக திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டோம். நான் எப்போதும் ஒன்று தாங்க வேண்டுவேன், வேறு எதுவுமே வேண்ட மாட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் வேண்டுவேன். அவருக்கா என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுக்கட்டும். கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது, கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தால் அது யாராலையும் கொடுக்கவும் முடியாது. சாமி கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட நான் 9:30க்கெலாம் வெளில வந்துட்டேன். நம்மளோட ஒரு பேர் வந்தாங்க. இந்த அமௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. வெளியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்தோம். நைட் டைமுன்றதுனால நிறைய கடை எடுத்து வச்சுட்டாங்க. இதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்த பஸ்லேயே ரிட்டனில் ஏறிட்டேங்க. அந்த கண்டக்டரே கேட்டாங்க, நீங்கள் திருச்செந்தூர் தானே போனீங்க, எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து போனோன்னு சொன்னேன். அப்படியே இருந்தாலும் நீங்கள் போன பஸ்லேயே வந்தது பெரிய விஷயங்க, பரவாயில்ல சீக்கிரம் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பார்க்கணுன்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன், எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் மாட்டு பஸ் ஏறிட்டேன். கண்டிப்பாக முருகன் தான் துணையாக இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாளில் திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டன் ஆகிட்டேன். நாள் 10 மணிக்கு ஏறி மறுநாள் விடிய காலையில் 5 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். திருச்செந்தூர் முருகன் செம்ம அழகுங்க. குட்டியாக தான் இருக்காங்க, ரொம்ப பெரிய முருகன் சொல்ல முடியாது, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்காங்க. நான் திருச்செந்தூர் எப்படி போனேன், எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஓம் திருச்செந்தூர் முருகனே துணை.